அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். சின முதல் அனைத்தையும் தீர்த்து எனை நனவிலும் கனவிலும் பிரியா கருணை நற்றாயே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். கோப தாபம் முதல் எல்லா தீய குணங்களையும் நீக்கி கனவிலும் நனவிலும் பிரியாது விளங்கும் தயவுடைய நல்ல அன்னையே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணிய அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். சினம் முதல் அனைத்தையும் தீர்த்து எனை நனவிலும் கனவிலும் பிரியா கருணை நற்றாயே என்ற அகவல் வரி 1111 1112 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். சாமி சரவணானந்தா அவர்கள் கருணை மிக்குடைய உயிர் அன்னையின் செயல் அனைத்தும் நமக்கு நன்மையே வழங்கி வாழ வைப்பதாய் இருக்கின்றது. உள்ளும் புறமும் அருவாய் உருவாவும் இருந்து தயவாலே நமக்கு என்ன வேண்டுமோ அவற்றை தடையுறாது ஈர்ந்து கொண்டு உள்ளதோடு என்னென்ன தவிர்க்கப்பட வேண்டுமோ அவற்றையெல்லாம் காலத்தே எவ்வகையிலும் நீக்கி ஒழித்து கொண்டுள்ளாள் நம் அன்னை. இதனால் வேண்டப்படாத இந்த சினம் முதலிய தீய குணங்களை ஒழிப்பது அவளது திரு உள்ளமாக இருக்கின்றதால் நாம் எதற்கும் அச்சமும் கவலையும் கொள்ள வேண்டியதில்லை. இக்கருணை அன்னையே நாம் எப்போதும் உள்ளத்திலே கொண்டு செயலில் ஜீவ காருண்ய விளங்க வாழ்தல் வேண்டும். ஒருவன் தன் விழிப்பு நிலையில் அருள் ஒளியை மாறாது இருந்து பழகி வந்தால் அதுவே கனவிலும் தொடர்ந்து சிந்தனையில் நிலவும் நிலையும் ஏற்பட்டுவிடும். அப்போதுதான் கடவுளின் அருள் நம் ஜகரத்தையும் சொப்பனத்தையும் உதவி கொண்டு இருத்தலை உணர்வோம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். சின முதல் அனைத்தும் தீர்த்து எனை நனவிலும் கனவிலும் பிரியாத கருணை நற்றாயே என்ற இந்த அகவல் வரி நம்மளுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோப தாபங்களை எல்லாம் எல்லா தீய குணங்களையும் நீக்கி நம்ம கனவிலும் நனவிலும் பிரியாது விளங்கும் தயவுடைய நல்ல அன்னை நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல். வாழ்க்கையிலே நம்ம சினவயப்பட்டு என்றைக்குமே ஜெயித்ததாக வரலாறு இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கோபத்தினால் ஒருவரை அடக்கி ஆள முடியும், சினத்தினால் தன்னுடைய
சினத்தை காட்டினால் பயந்து விடுவார்கள். வள்ளல் பெருமானுடைய பாடல் தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருது. வேறு எந்த பாடலும் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த பாடலில் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த மனமெனும் பேய் குரங்கு மடப்பையலே அப்படின்னு ஒரு பாடல் வரும். அப்போ அதில் இறுதியாக சொல்லுவார், என்னை நீ ரொம்ப அசிங்கப்படுத்தினா, என்ன இந்த சினம் என்னை நீ இது பண்ணினா நான் யாருன்னு தெரியுமா, நினைவிலும் என்னை யார் என்ன நினைச்ச, நான் ஞான சபையின் தலைவனுடைய நல்ல பிள்ளைன்னுவார். இப்போ நம்ம சினவயப்பட்டு புலன்வயப்பட்டு மயக்க நிலையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நம் உண்மையான அந்த அருள் அன்னையினுடைய ஆற்றலை அகம் விழிப்பு நிலையிலே தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் நம்ம இருந்தோமா, நமக்கு அருள் அன்னையினுடைய அன்பும் கருணையும் தயவும் ஜீவகாருண்யமும் நம்ம உள்ளத்தில் ஊற்றெடுக்கும். அப்போது இந்த ஊற்றெடுக்கிற இந்த ஜீவகாருண்யமும் தயவும் பர உபகாரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் மாறக்கூடிய நிலையில் ஆன்மீக ஒருமைப்பாட்டு அந்த உணர்வு நமக்கு வரும். அப்போ எல்லாரும் பார்க்குற பொருள்லாம் தயவோடு பார்ப்போம். நம்மளையே ஒரு ஃபேக்காக ஒரு நிலையை உருவாக்கி நம்ம ஒரு பெரிய ஆள், இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலமாக தன்னை ஒரு பெரிய ஆள்னு பாவித்து கொள்கிறாங்க. நான் கூட ஒரு சிறு காலத்தில் முன்னொரு காலத்தில் செய்த பிழை, நிறைய சமய கூட்டங்கள்லையும் ஜாதி கூட்டங்களிலும் கலந்து கொண்டேன். அங்கே போய் ஆவேசமாக பேசினதன் விளைவு நான் ஒரு பெரிய ஆளுன்னு என்னை நானே பாவனைப்படுத்தி நிறைய சகோதரர்கள் எனக்கு ஃபாலோயர்களாக நான் ஏதோ சமூகத்திற்கு பெரிய அந்த சமுதாயத்தில் பிறந்துட்டேன்னு புற ஆத்மாக்களை பற்றி பேசிக்கிட்டே வந்தேன். இப்போ கூட நிறைய சகோதரர்கள் பேசுகிறாங்க, பேசிக்கிட்டு டெய்லி ஒரு காணொளி போடுறாங்க. தனக்கு பின்பு அவரே 10-15 ஐடி. நானும் ஒரு காலத்தில் அதெல்லாம் பண்ணேன். இப்போ நான் பண்ணும்போது அந்த தம்பி பண்ண மாட்டாரா, பண்ணுறார், பண்ணி அதை ஒரு விளம்பரப்படுத்திக்கிறார். இந்த அவங்கவுங்க பணம் பறிக்கிற கூட்டமும் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்குது. நேற்றுக்கு கூட ஒரு செய்தி பார்த்தேன், தொலைக்காட்சியில் போன்றாங்க. அவர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், இங்கே மறைமலை நகர் காட்டாங்குளத்தூர் பகுதியில் ஒரு பெண்மணியை கார் ஏற்றி கொன்ற செயலை பாதக செயலை செஞ்சவர். ஏன்னா அவர் போய் உணவு அருந்துகிற உணவகங்கள்லாம் இன்றைக்கி ப்ராஃபிட்டோட ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அவருக்கு பெரிய மாமிசம் சாப்பிட்றவர் அவர் போடுறார். ஏன்னா அறிவு இல்லை. அவர் கவர்னரை பார்க்குறாரு, பெரிய பெரிய செலிபிரிட்டி என்று சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கிற மேன்மக்களை எல்லாம் அவர்கிட்ட பேசுகிறாங்க, பேட்டி எடுக்கிறாரு. அதை எடுத்து அந்த யூடியூப் சேனல் நம்ம போடுற மாதிரி அவரும் போடுறார். பார்த்தால் பிச்சுக்கிட்டு போகுது லைக்ஸ், என்ன பிச்சுக்கிட்டு போகுது. அவர் போட்டாவே ஒரே நாளில் 10 லட்சம், 2வது நாள் அப்படி ஏறி 1 கோடி பேர் பார்க்குறாங்க. ஆனால் எல்லாமே புலனின்ப நிகழ்வுகள். இப்போ சமீபத்தில் மாட்டிக்கிட்டார். நேற்றைக்கு கூட தொலைக்காட்சியில் அவர் என்ன செய்ய போகிறாரோன்னு. நம்ம இந்திய சட்டங்களை மதித்து ஒரு பண்பற்றவர்கள் இன்றைக்கு இல்லை. தன்னுடைய வெறுப்புகள்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் புகுத்துறாங்க. அந்த புகுத்துறதன் விளைவு அது காசு பார்க்க முடியுமா, பணம் பறிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க. நிறைய யோகிகளும் மகான்களும் ஜீவமுக்தர்களும் வாழக்கூடிய இந்த பூமியில் பசிப்பினி ஆற்றி தனக்கு கிடைக்கக்கூடிய பொருளை அடுத்தவர்களுக்கு தயவோடு கருணையோடு பசியாற்றிட்டு இருக்க ஜீவனும் நம்ம இந்த சமூகத்தில் பார்க்குறோம். வள்ளல் பெருமானுடைய வழியிலே சன்மார்கியாக மாறி நிறைய பெரிய ஆட்கள் எல்லாம் இன்றைக்கு தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளாமல் இறைவனுடைய தொண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதைத்தான் வள்ளல் பெருமான் ஏன் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, சினம் முதல் அனைத்தையும் அதை என்ன சொல்கிறார், தீர்த்து வைக்கணுமா. தீர்ந்து என்னை நனவிலும் கனவிலும் பிரியாத கருணை நற்றாயே. ஆகவே என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கோப தாப தீய குணங்களை எல்லாம் விலக்கி, ஏன்னா நான் கனவுலையும் சரி நனவிலும் சரி
அது மாதிரி எண்ணங்களுக்கு போகக்கூடாது. நான் என்னை காப்பாற்று தாயே, அன்னையே. நம்ம கூட பார்க்குறோம், நிறைய பேர் டெய்லி வருது, ஒரு புற இன்ப காட்சிகள் வருது. வந்தவொடனே நான் சொல்லவே முடியல, இன்னைக்கு முகநூல் எல்லாமே என்ன ஆபாச செய்திகளை அடுத்தவர்கள் மீது எண்ணத்தை திணிக்கக்கூடிய வேலையைத்தான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அதிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு, அதிலிருந்து அது ஒரு மாயை உலகம், கடைசியில் எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கும் என்பது செய்வர்களுக்கும் தெரியாது. ஒன்று துர்மரணம் அடைவார்கள், இல்லை சமுதாயத்தில் அவர்கள் உயர்ந்து பறந்து எவரெஸ்ட் மலையிலிருந்து பறந்து அதில் உச்சியில் இருப்பவர்கள், புகழின் உச்சியில் இருப்பவர்கள் திடீர்னு கீழே விழுந்தாங்கன்னா என்ன ஆகும்? மலை மேலே இருந்து கீழே விழுந்தாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க கனவாலும் நனவாலும் நினைக்கக்கூடாது. ஒரு செய்தி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு சூக்கும பையனன்னு ஒரு பயிற்சி வச்சிருக்கிறார். அந்த காலத்தில் ஒரு யோகா நடத்திட்டு இருக்க போது ஒரு பையன் சாமி வேதாத்திரி மகரிஷி சொல்வதை போல் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவன் கேட்டுக்கிட்டு வரல. அவன் என்ன பண்ணுறான், அவர் நடத்தின பயிற்சி, அவர் எங்கெங்கே போகிறீங்க, சித்தர்கள் ஜீவசமாதி, திருப்பதி, பழனி, மீனாட்சி அம்மன் கோயில், ஸ்ரீரங்கம், எங்கெங்கெல்லாம் போங்கன்னு ஒரு சும்மா ஒரு ஆன்மீக தலத்துக்கு கூட்டு போனார். மகான்களோடு ஞானிகளோடு இணக்கமாக ஆகணும்னு கூட்டுட்டு போனார். அந்த பையன் அந்த பயிற்சியை முடித்த உடனே செங்கல்பட்டு அருகிலே திருக்கொழுக்கன்றம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மலையில் ஏறி வேதத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் இருக்கிறார். அங்கே அந்த மலை மேலே உட்காந்து அவன் நினச்சி பார்க்குறான், இந்த மலை மேலேருந்து கீழே விழுந்தால் எப்படி இருப்போன்னு. அவர் மலை மேலேருந்து விழவே இல்லை, ஆனாலும் அவனுடைய அந்த தவத்தை பண்ணி மலை மேலேருந்து தப்பால்னு கீழே விழறானான். கீழே விழுந்தா மாதிரி கனவு கண்டான், என்றான் தவத்தில். உடனே அவன் அங்கேருந்து நடக்க முடியல. அப்புறம் அங்கேருந்து ஒரு 10 பேர் 5 பேர் இந்த டோலின்னுவாங்களோ அது மாதிரி கட்டி கூட்டு வைக்கிறாங்க. அப்புறம் மருத்துவ வைத்தியங்கள்லாம் பார்க்குறாங்க, மூலிகை சிகிச்சை, சித்த மருந்து வைத்தியத்தெல்லாம் பார்க்குறாங்க. எதற்கு இதை சொல்கிறேன்னா, கனவிலும் நனவிலும் தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் நம்ம விரும்பி விரும்பி மனதால் கூட நினைக்கக்கூடாது. அதுதான் வள்ளல் பெருமான் நனவிலும் கனவிலும் பிரியா கருணை அன்னையேன்னு பாடுறார். அதான் இந்த நற்றாய், கருணை நற்றாயேன்னு. ஆகவே வள்ளல் பெருமான் வழியிலே நாம் வாழ முற்படுவோம் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.